மொயில் கிச்சன் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறோம். நிறைய பேர் போன வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல ஜீவனுக்கு பேக் பண்ற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து கண்டிப்பா காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால காட்டியிருக்கேன். ஆலு பரோட்டா தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு, அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் நான் டிமார்ட்ல வாங்குனது. அத வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழை கொஞ்சம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா சீரகத்தூள், கரம் மசாலா தூள். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து பெசஞ்சுக்கணும். ஒரு நாள் வீக்கெண்ட்ல வந்து ஆலு பரோட்டா செஞ்சிருந்தேன். ரொம்ப புடிச்சிட்டு கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். இன்னொரு விஷயம், இப்ப நான் காட்டுற இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, ஆலு பரோட்டாக்கு மட்டும் இல்லாம, இதே ஸ்டஃபிங்க வச்சு நீங்க சாண்ட்விச்சும் செய்யலாம். என்னன்னா, அன்னைக்கு வந்து காலையில ஜீவனுக்கு ஸ்டஃப் பண்ணி ஆலு பரோட்டா செஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். கொஞ்சம் வந்து மிச்சம் இருந்துச்சு. சரியா, அந்த மிச்சம் இருக்கிற ஸ்டஃபிங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு டின்னருக்கு வந்து ஜீவனுக்கு பிரெட்டுக்கு மிடில்ல வச்சு ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் மாரி செஞ்சு குடுத்தேன். கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் போட்டுட்டு, அதில ஸ்டஃபிங் வச்சு செஞ்சேன். அது வீடியோ ஷூட் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ ஒரே ஸ்டஃபிங்க வச்சு நம்ம 2 ரெசிபி செய்யலாம். 2மே சூப்பரா இருந்தது. ஆலு பரோட்டா செய்யும்போது கடைசியா கொஞ்சமா நெய் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா, நல்ல சாஃப்ட்டா இருக்கும். மத்தியானம் ஓப்பன் பண்ணும்போது நல்லா கமகமன்னு வாசனையாவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள வந்து பேக் பண்றதுக்கு வசதியா நான் இந்த பீஸா கட்டர் வச்சுட்டு, ஆலு பரோட்டாவ வந்து எக்ஸாக்ட்டா 2 ஹாஃப்ஸா டிவைட் பண்ணி வச்சேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காலையில ஒரு 20 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நைட்டே வந்து சப்பாத்தி மாவு பெசஞ்சு ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சுட்டீங்கன்னா வேலை ஈஸியா இருக்கும். காலையில செய்யறதுக்கும் சாஃப்ட்டா இருக்கும். நீங்க கேட்ட மாரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 1 வந்து இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்ததா இந்த அகாரால காஃபி மேக்கர் வந்து நான் புதுசா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் புது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போம்போது காஃபி மேக்கர் அங்க போயிடும். சரி, இது வந்துட்டு டெமோ குடுத்துடலான்ட்டு. நான் கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேல யூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து இந்த டெமோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஒரு எஸ்ப்ரெஸ்ஸோ வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான், ஓ! காஃபினா இப்படிதான் இருக்குமா? அந்த மாரி எனக்கு தோணுச்சு. சூப்பரா இருக்கு. டெய்லி காலையில, சாயந்தரம் இதுல தான் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அது கூட வந்திருக்கிற அட்டாச்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து காஃபி பவுடர் போடுற அந்த ஒரு ஸ்கூப் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறமா 2 ஃபில்டர் இருக்கும். ஒண்ணு சின்னது, ஒண்ணு பெருசு. 1 ஷாட்டுக்கு ஒண்ணு, 2 ஷாட்டுக்கு ஒண்ணு அந்த மாரி இருக்கும். கீழ வந்து ஏதாவது காஃபி நம்ம போடும்போது, எஸ்ப்ரெஸோ போடும்போது, ஏதாவது கீழ வந்து சிந்துச்சு அப்டின்னா, நம்ம ரிமூவ் பண்ணி அத வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு லாங் ஒயரோட தான் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாரி ஒரு காஃபி மேக்கர்ல பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுக்கிற மாரி குடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அத புடிச்சு புல் பண்ண உடனே அது கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அத ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து காஃபி போட ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மாரி பேக் சைட்ல இருக்கிற வாட்டர் ஃபில் பண்ற அந்த கேபினட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அந்த ஆரஞ்சு கலர் இத வந்து நம்ம எடுத்துறணும். அப்பதான் வாட்டர் வந்து அது வழியா உள்ள ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து நான் ஆன் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகாம, அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிச்சது. ஸோ உள்ள வந்து வாட்டர் ஃபில் பண்றதுக்கு ஒரு தனியா இந்த மாரி ஒரு கேபினெட் மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்ததா இதுதான் அந்த ஃபில்டர். சிங்கிள் ஷாட்டுக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க. 2 ஷாட்டுக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க. நான் 2 ஷாட் ஃபில்டர் போட்டிருக்கேன். காஃபி பவுடர் ரொம்ப முக்கியம். இந்த மாரி கோர்ஸ் பவுடரா இருக்கணும். இந்த ஃபில்டர் காஃபிக்குன்னே இருக்கிற காஃபி பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த காஃபி பவுடர் வந்து நார்மலா நம்ம டிகாஷன் அரைக்கி போடுற ஃபில்டர் காஃபி பவுடர். இதுக்கு வந்து மெஷர்மென்ட் ஸ்பூன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஸ்பூன்ல வந்து 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த மாரி பிரஸ் பண்ணி விட்டுறணும். இந்த காஃபி, இந்த எஸ்ப்ரெஸோ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிரஷர்ல வந்து டிகாஷன் நமக்கு கிடைக்கும். இதோட பிரஷர வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதோட பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 20 பார்ஸ் வரைக்கும் இதுல பிரஷர் வந்து நம்ம செட் பண்ண முடியும். ஹை பிரஷர்ல வந்து வாட்டர் இது வழியா ஃப்ளோ ஆயிட்டு நமக்கு நல்ல திக்கான எஸ்ப்ரெஸோ கிடைக்கும். ஸோ அத வந்து மாற்றுறதுக்கு இங்க வந்து ஒரு ஆப்ஷன் மாரி குடுத்துருக்காங்க. இது மட்டும் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ 1 வீக்கா நல்லா எனக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து அத மாட்டிட்டு, நம்ம ரைட் சைடு வந்து இந்த மாரி லைட்டா ரொட்டேட் பண்ணோம் அப்டின்னா,
எக்ஸாக்டா ஒரு லாக் பொசிஷனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ காஃபி மேக்கர்ல பார்த்தீங்கன்னா, அது அன்லாக் டூ லாக் இந்த மாரி லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல வச்சிரணும். இது ரொம்ப முக்கியம். இந்த டபுள் லேயர் கிளாஸ் ஜார்ஸும் இப்போ ரீசெண்டா நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது. இந்த காஃபி மேக்கர்ல யூஸ் பண்றதுக்காகவே வாங்குனேன். இது வந்து மைக்ரோவேவ் ஓவன் சேஃபும் கூட. ஸோ நீங்க வந்து மைக்ரோவேவ் ஓடிஜில கூட இந்த மாரி பால், காஃபி எல்லாம் சூடு பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ வந்து பிளக் இன் பண்ணிட்டு கீழ ஒரு பிளாக் பட்டன் இருக்கு. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இத வந்து ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸோ அந்த மோட்ல வந்து செட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா மேனுவல் 1 ஷாட் 2 ஷாட் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 1 ஷாட் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஷாட் மட்டும் நமக்கு எக்ஸ்பிரஸோ கிடைக்கும். அதே 2 ஷாட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணனா டபுள் த டைம் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸோ கிடைக்கும். 2 குவான்டிட்டி அளவுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மேனுவல் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பிரஸோ கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சப்போஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கப்புச்சினோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 ஷாட்ஸ் எடுக்கலாம். யூஸ் பண்ணியிருக்கிற ஃபில்டரும் 2 ஷாட்டுக்கானது தான். ஸோ நல்ல திக்கான எக்ஸ்பிரஸோ கிடைச்சிது. மேலே வந்து அந்த நுர மாதிரி வருது இல்லை பார்த்தீங்களா, அது வந்து க்ரமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 20 பார் ப்ரெஷரில் வர ஒரு எக்ஸ்பிரஸோல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ரிச் க்ரமா கிடைக்கும். இது வந்து டிபெண்ட் ஆன் காஃபி பவுடரும். இஃப் சப்போஸ் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி அரைச்சி ஒரு காஃபி பவுடர் போட்டு எக்ஸ்பிரஸோ எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்னுமே நல்ல திக்கான ஒரு க்ரமா எனக்கு கிடைச்சிருக்கும். பட் இதுவே செம்ம டேஸ்டாக இருந்தது. பிளாக் காஃபி நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸோ டைரெக்டாக பிளாக் காஃபி வந்து இதில் குடிக்கலாம். சுகர் சேர்க்காம நல்லா கசப்பாகவும் குடிப்பாங்க. இது ஒரு சிலருக்கு பழக்கம். அதாவது இந்த மாதிரி காஃபி பைத்தியம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது பெஸ்ட் ஒரு காஃபி மேக்கராக சொல்வேன். ஸோ பால் வந்து நான் சூடான பால் இன்னொரு கப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் இப்படியே கூட ஆட் பண்ணி கப்புச்சினோ வந்து செய்யலாம். பட் இருந்தாலும் நமக்கு ஃப்ராத் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரைட் சைடு அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மில்க் ஃப்ராத் ஆகும். ஸோ அந்த நாசில் வழியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டீம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்து இந்த மாதிரி நல்லா நுரைக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வந்த உடனே நம்ம மறுபடியும் பேக் டு சென்டர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ மில்க் ஃப்ராத் பண்றதுக்கு இந்த நாசிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இப்போ ஹாட்டான எக்ஸ்பிரஸோவும் ரெடி, ஹாட்டான நமக்கு ஒரு ஃப்ராத்தி மில்க்கும் கிடச்சிருக்கு. அது மில்க் லாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஸோ அண்ட் இந்த ஃப்ராத்தி மில்க்கை வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கப்புச்சினோ வந்து செய்ய போகிறோம். ஆஹா! காஃபினா இதுதான் செம்ம காஃபின்ற மாதிரி இப்போ வந்து நான் டெய்லியுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இந்த மாதிரி கப்புச்சினோ தான் செஞ்சு எடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்குன்னா இது ஒரு பெஸ்ட்டு காஃபி மேக்கராக சொல்லுவேன். ஸோ ஏதாவது நமக்கு லீக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிரஸோ வந்துருச்சு அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ட்ரேல வந்து கலெக்ட் ஆகிடும். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் அதே இடத்துல அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். ஸோ கிளீனிங் ப்ராசஸ் வந்து வெரி ஈஸி டு கிளீன், ஈஸி டு மெயின்டைன். அதை பின்னாடி இருக்கிற வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அகாரா காஃபி மேக்கரோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது திடீர்னு நாங்க பிளான் பண்ணி மைசூர் கிளம்புனோம். என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிட்டு பேக் பண்ணி ரெடியா இரு, வந்த உடனே மைசூர் போறோம்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் லீவ் வந்து 3 பேத்துக்குமே வந்துச்சு. சரி, அதனால அவரோட பாஸ் வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். ஈவினிங் வந்து நான் வந்த உடனே எல்லா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சரி கிளம்புறதுக்கு முன்னாடி பசிச்சுதுன்னு சொல்லிட்டு இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் இப்போ ரீசெண்டா நான் மறுபடியும் பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது அப்படியே கூட சாப்பிடலாம். ஜீவன் வந்து கிளாஸ்ல ஏதோ பசங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டு ரகலை பண்ணிட்டே இருந்தான். சரி அவனுக்காக வாங்கினேன். இது வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளேக்ஸ் வித் ஆல்மண்ட் அண்ட் ஹனின்னு கொடுத்துருந்தாங்க. கெலாக்ஸ் கார்ன்ஃபிளேக்ஸ் தான். ஆல்மண்டையே காணும். ஓபன் பண்ணிட்டு பவுல்ல போடுறேன், எங்கடா ஆல்மண்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் நினைச்சேன் நிறைய ஆல்மண்ட்லாம் போட்டு வந்திருக்கும்ட்டு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா பனானா, ஆப்பிள் இல்ல மாம்பழம் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி கூட சேர்த்து சாப்பிடலாம். சூடான பால் இதில் போட்டுட்டு பனானா கட் பண்ணி போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க.
விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இல்ல எப்பவும் போல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்குறவங்க அதையே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாம்பழம் கட் பண்ணி போட்டதெல்லாம் ஷூட் பண்ணாம விட்டுட்டேன். ஏன்னா, அப்பவே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. ஜீவன் வந்து மாம்பழம் இதுல போட்டு கேட்டான். ஸோ அவனுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறமா மாம்பழம் வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு கலந்து சாப்பிட்டோம். வேற லெவல் டேஸ்ட்டா இருந்தது. ஸோ டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். போற வழியில டின்னர் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மைசூர் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்க அங்க தான் ஒரு 3 டேஸ் வந்து ஸ்டே பண்ண போறோம். ஸோ அவரோட பாஸோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ஆஃப் மைசூர். மைசூர் சிட்டிக்குள்ள வந்து சைட் சீயிங்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணியிருந்தாரு. பட் நான் சைட் சீயிங்க்லாம் போகல. அதனால அவங்க ஏற்கனவே ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்கேருந்து நான் கிளம்பி மைசூர் ரீச் ஆயிட்டு, ஆக்சுவலா நெறைய பேத்த மீட் பண்ணேன். எனக்கு வீடியோலாம் ஒண்ணுமே ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஒர்க்கு வேற இருந்தது. கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு. மெயினா இந்த ட்ரிப் எதுக்காக பிளான் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு வந்து 10த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா போயிட்டுருக்கு அவனுக்கு. அது ஒரு விஷயம். அட்லீஸ்ட் இந்த மாரி 3 டேஸ் தொடர்ந்து லீவ் கிடைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் சிரமம் தான். இப்போ 10த் வந்ததுக்கு அப்புறமா. அதனால அவனுக்காகவே இந்த ட்ரிப் வந்து ஓகே பண்ணோம். அப்புறம் அவங்க வீட்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா, ஜீவனோட ஏஜ்லயே இருப்பாங்க. ஸோ போனா நல்லா விளையாடிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஒரு ரெசார்ட் அவங்க தான் புக் பண்ணாங்க. அப்புறம் அங்க போயிட்டு வந்து மத்தவங்க எல்லாம் கிளம்பி சைட் சீயிங் போயிட்டாங்க. பட் நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா, நான் ஒரு புக்கு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அந்த புக்க எப்படியாவது 3 டேஸ்ல முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் பெருசா மைசூர் விளாக் அப்படி எதுவும் எடுக்கல. மேபி இதுக்கப்புறமா இன்க்ளூட் பண்ணுவேனான்னும் தெரியல. ஸோ அந்த ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடணும் அப்படின்றதுக்காக கீழ போய் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப வெயிலா இருந்தனால, கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்கலாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அந்த புக்கு பத்தின டீட்டெயில்ஸ் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து நான் ஷூட் பண்ணிருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி என்ன அட்டாச் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போகுது. நான் வந்து இப்போ மைசூர்ல இருக்கேன். என் ஹஸ்பண்டோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மைசூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா நான் நெறைய தடவ வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். என் பர்த்டே கூட அவங்க கூட சேர்ந்து தாஜ்ல செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட், ஜீவன் அவங்க ஃபேமிலி எல்லாரும் கிளம்பி சைட் சீயிங் போயிட்டாங்க. ஆக்சுவலா நானும் போக வேண்டியதா பிளான். போனா மைசூர் விளாக், மைசூர சுத்தி பார்த்தோம்னு போடலாம். ஆக்சுவலா நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் புக் பத்தி சொல்லியிருந்தேன். 1 மந்த்ல ரெடி பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னால பார்த்தீங்கன்னா, அங்க பெங்களூர்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கூட டைப் பண்ண முடியல. இதுல வந்து மோர் தென் ஒரு 150 பேஜஸ் இருக்கு. ஸோ இப்படியே போனா புக் ரெடி ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து இன்வைட் பண்ணாங்க. சரி ஓகே, இங்க வந்தாலாவது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். சமைக்க வேண்டியதில்ல. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கு. இந்த 3 டேஸ் ஹாலிடேக்கு வந்திருக்கோம். சரி அந்த டைம்ல கொஞ்சம் நமக்கு புக்கு டைப் பண்ண முடிஞ்சா டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்க நேத்து வந்தோம், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் ஒரு 40 பேஜஸ் டைப் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி கம்ப்ளீட்டா டைப் பண்ணிட்டேன். அடுத்ததா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது, கவரிங் லெட்டரு, அப்புறம் வெப்சைட்ஸ் டீட்டெயில் இன்க்ளூட் பண்றது, முக்கியமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ்க்கான வெப்சைட்ஸ், ஜென்யூனான வெப்சைட்ஸ் இதெல்லாம் இந்த புக்ல கொண்டு வரலான்னு இருக்கேன். இன்டர்வியூக்கான டிப்ஸ். இப்போ என்ன டைப் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினரா ஒரு ரெஸ்யூம் எப்படி எப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டா வெளியே வந்த உடனே ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குனா எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு டிராஃப்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோல நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். நிறைய பேர் என்ன ஜாபுக்காக தான் அப்ரோச் பண்ணிருக்கீங்க. நான் எப்படி வேலை வாங்கினேன், ஸோ உங்களுக்கும் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் புக்கு உண்மையாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன நாங்க ட்ரைனிங் கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன விதமான ஜாபா இருந்தாலுமே அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கன்னா மெயில் அனுப்புறது கூட எப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நாம ஃபீஸ் கட்டுறோம், அதனால அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது அங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து நம்மளை காம்படேட்டரா தான் பார்ப்பாங்க. ஒரு மெயில் கூட எப்படி கரெக்டா அனுப்பணும், அந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் எப்படி அட்டன் பண்ணி பேசணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது. ஒரு டீமா எப்படி வேலை செய்யணும், இந்த டீமுக்குள்ள வர கான்ஃபிளிக்ஸ், இந்த காசிப்பிங், இதை பத்தி எல்லாம் கூட
இதுல வந்து இருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேக் பைட்டிங், காசிப்பிங், லேடீஸ்குள்ள போறனால டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கீழ வருது அப்படின்ட்டு, இதையெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க. நீங்க வந்து எந்த ஒரு ஃபீல்ட்ல என்டர் ஆனாலுமே, அங்க போனதுக்கு அப்புறமா எப்படி வந்து உங்கள நீங்க எக்ஸிபிட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ் பத்தி உங்களுக்கு வந்து சப்போஸ் யாராவது சொல்லி ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க என்டர் ஆக போறீங்கன்னா, என் சைட்ல இருந்து நான் சொல்றது, இதுவரைக்கும் நான் ரிசீவ் பண்ண கமெண்ட் அண்ட் மெயில்ல இருந்து நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து வேலை தரேன்னு சொல்லி யாராவது உங்கள காசு கட்ட சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஜென்யூனான வெப்சைட் இல்ல. நான் ரிப்பீட்டடா நெறைய வீடியோஸ்ல சொல்ட்டேன். ஏன்னா நெறைய பேர் அழுதெல்லாம் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. பணத்த ஏமாந்ததா. ஒரு ரூ. 1000 அவங்க கேட்டா கூட அவங்க தான் சம்பாதிக்க நெனைக்கிறாங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நானே என்னோட வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்பேன். நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நான் வேலை குடுக்குறேன். என்ன WhatsAppல இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிலாம் வரும். அது வந்து ஃபோன் நம்பரா வரும்போதே இதுல போயிடும். ஹோல்டு கமெண்ட்ல போயிடும். அது வந்து பப்ளிக்குக்கு வராது. எனக்கு மட்டும் தான் அது விசிபிளா இருக்கும். ஆக்சுவலா ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கவே முடியாது. குடுத்தா வந்து யூடியூபே அத ஹோல்டு பண்ணிக்கும். என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மை. ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து யாராவது நமக்கு வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான ஈஸியான ஒரு வழி சொல்றேன். ஃபோன்லயே சம்பாதிக்கலாம். டைப்பிங் ஜாபு, பேக்கிங் ஜாபு, டைப் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இனிஷியலா ஒரு அமௌண்ட் பே பண்றாங்க. பே பண்ணாதான் அந்த டைப்பிங் ஒர்க் வந்து உங்களுக்கு குடுக்கறதா அவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 5 பேஜஸ் நீங்க வாங்கணும்னா கூட நீங்க வந்து பேசிக்கா ஒரு ரூ. 1000 கட்டணும். இல்ல ரூ. 2500 கட்டணும். அந்த மாதிரி கட்டிட்டு அவங்க வந்து குடுப்பாங்க. ஒர்க் குடுக்குற மாதிரி குடுப்பாங்க. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 பேஜஸ் குடுப்போம். அந்த மாதிரி ஏதோ நடக்குது. ஸோ கடைசி வரைக்கும் நாம தான் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருப்போம். அவங்க கிட்ட இருந்து வராது. இது ஒரு மெத்தடு. இதுவும் எனக்கு சப்ஸ்கிரைபர் சொன்னதுதான். இன்னொன்னு வந்து நான் ரூ. 1000 கட்டி ஏமாந்துட்டேன். அதோட போச்சு அப்படி கிடையாது. அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு கீழ இன்னொரு 4 பேத்த இதுல ஜாயின் பண்ணி விடு. அவங்க ரூ. 1000 கட்டும்போது அதுல ரூ. 250 உனக்கு கமிஷன். ஸோ நீ ஏமாந்த ரூ. 1000 உனக்கு கிடைச்சிரும். 4 பேத்த ஆட் பண்ணி விடு அப்படின்றதுதான் ட்ரைனிங்கே. இந்த மாதிரிதான் எனக்கு மெயில் வந்தனால நான் அதை அப்படியே சொல்லிருக்கேன். ஸோ நான் ரூ. 1000 ஏமாந்துட்டேன்னு இப்ப யாரும் சும்மா இருக்கிறது இல்ல. இன்னும் ஒரு 4 பேத்த சேர்த்து விட்டு நான் ஏமாந்த ரூ. 1000 எடுத்துட்டு நான் போயிருவேன். இந்த 4 பேரு இன்னும் 4 பேரை ஏமாத்திட்டே போவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலா நம்மளோட படிப்பை வச்சு மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். படிப்புனால உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சு நீங்க ஏதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள இல்ல ஸ்கூல் காலேஜ்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா அதுதான் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழி. நீங்க எதுல டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுலதான் சம்பாதிக்க முடியும். இது கன்ஃபார்ம். இல்ல வீட்ல இருந்தே குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்ல இருந்தே நீங்க வந்து சம்பாதிக்கணும்னா உங்களோட ஓன் பிசினஸ் அதை பண்ணி சம்பாதிக்க முடியும். ஆனா யாரோ ஒருத்தவங்க வீட்ல இருந்தே நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்றாங்க அப்படின்னா அது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்க வழி தேடிட்டு இருக்காங்களே தவிர நீங்க சம்பாதிக்க முடியாது. இது ஜஸ்ட் என் சைட்ல இருந்து ஒரு சஜஷன். மத்தபடி நீங்க எதுலயா பணம் கட்டி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதுல போய் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா அது உங்க விருப்பம். ஆனா எங்கிட்ட நம்பிக்கையா கேட்டவங்களுக்காக இந்த கண்டென்ட் ரைட்டிங் வெப்சைட் ஏன்னா நானே அப்ளை பண்ணி எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து யூடியூப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கொடுத்தாங்க. கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு எக்ஸாம் மாதிரி நான் எழுதி கொடுத்தேன். ஐ மீன் டைப் பண்ணி கொடுத்தேன். பட் அது அப்ரூவ் ஆகல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கு. கண்டென்ட் ரைட்டிங் ஜாபுக்குன்னு கூட ட்ரைனிங் இருக்கு. சும்மாலாம் எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளேயுமே என்டர் ஆயிட முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் தான் இந்த புக்ல கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் புக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 10 பேர் நீங்க வாங்குனீங்கன்னா கூட அந்த 10 பேத்துக்குமே கண்டிப்பா வேலை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேமிலியில ஜென்ஸ் மட்டும் சம்பாதிச்சா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், லேடிஸும் கூட சேர்ந்து சம்பாதிக்கும் போது அவங்களோட ஃபினான்ஷியல் லெவல் வந்து எப்படி ஆகுது, அந்த ஃபேமிலி எப்படி வந்து மேல வராங்க, அந்த குழந்தைங்களுக்கான லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது, முக்கியமா ஒரு எஜுகேஷனை வந்து எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போறனால உண்மையாவே அந்த ஃபேமிலியில ரொம்ப பெரிய வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 2 வீக்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா இந்த புக்கை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.